ஹாய் டியர் செல்லக்குட்டி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நம்ம பார்க்க போகிறது டேக்குக் பிஎல்எஃப்எஃப் தான்டா. எஃப்எஃபோட நேம் என் எதிரியே. சரிடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரம்மாண்டமான வீடு. அந்த வீட்டில் திருவிழா கணக்கா எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போடுறது, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. சொந்தம் பந்தம் குட்டி குட்டி வாண்டுங்கன்னு அந்த வீடே அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கிற அந்த குடும்பம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் தொலைக்க போகுதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஆனந்தமாக அந்த தருணத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சந்தியா, சந்தியா, என்னங்க இப்போ எது கத்திகிட்ருக்கீங்க? ஏன்டி டைம் என்ன ஆச்சு, இன்னும் கிளம்பாமல் இருக்க? நான் கிளம்பிட்டேன், நீங்கள் தான் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க. ஏய், நான் கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் போதுண்டி, உடனே வந்துடுவேன். மேரேஜ் கூட டைம் ஆகிடுச்சு, இப்போ சீக்கிரம் கிளம்புடி. சரிங்க, நான் கிளம்புறது இருக்கட்டும். ஆரம் வந்துட்டானா? அவனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ தாங்க வருவான் அவன்? ஏய், ஆந்த வேடி வந்துடுவான்டி மேரேஜுக்குள்ளே, எதுக்கடி பறக்கிற? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க? அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஆனால் அவன் தான் கல்யாணமே வேண்டான்னு சுற்றிட்டு இருக்கான். அதனால் இப்போது தயாவுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பெரியவன் இருக்கும்போது சின்னவனை மேரேஜ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. நான் என்னடி பண்ணேன்? எத்தனையோ டைம் அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். வேண்டவே வேண்டான்னு ஒத்த காலம் நிற்கிறான். நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவனுக்கு என்ன விரும்புகிறானுங்களோ அதை தான் நான் கொடுப்பேன்ப்பா. இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து விடுங்க பிள்ளைங்கள. உங்களால் தான் அவன் கெட்டு போயிருக்கான். ஆமாம், என்னால் தான் கெட்டு போயிட்டான். இல்லைனா மட்டும் அவன் உருப்படி கிழிச்சிருப்பான் பாரு. போடி வேலையை பாருடின்ட்டு இவங்க 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது வெளிலேருந்து அங்கிள் ஆண்டி என்ன காலையிலே லோன் பேக்கிங்கா வந்துட்டான். ஏண்டா ஜிமினா, அவனுக்கு வெக்கமே இருக்காதா? இப்படி தான் பேசுவியா? வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க ஆண்டி? காலையிலே இப்படி காலையிலே கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சின்னஞ்சிறு மனசு இதெல்லாம் பார்த்துச்சுன்னா தாங்குமா? நீங்களே சொல்லுங்க ஆண்டி, இதெல்லாம் தாங்குமா? டேய் ஜெமினா, ரொம்ப பேசுகிற, இதோடு நிறுத்திக்கோ. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஆன்ட்டின்னு கூப்பிடாத, அம்மானு கூப்பிடு. நான் தயாவுக்கு மட்டும் அம்மாலாம், உனக்கும் அம்மா, புரியுதா? ஓ சாரிம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி முறைக்காதீங்க. இனிமேல் நான் அம்மானே கூப்பிட்றேன், போதுமா? இப்போ தான் நீ என் செல்ல க்யூட் பிள்ளை. போ, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பாரு. அவன் என்ன பண்ணுவான்? ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருப்பான். அவனுக்கு தான் ரியானா பைத்தியமாச்சே. அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமா? என்னடா சொல்லணும்? எது இப்படி மூஞ்செல்லாம் மாறி போச்சு? அம்மா, நான் ஒரு பையனை உயிராக காதலித்தேன். ஆனால் அவன் என்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போயிட்டான். அதை நினைக்கும் போது என் மனசு கதறுது, துடிக்குது, பொதறுது. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எதுக்குமா வேணும் ஏமாத்தினா? உங்கள் பையன் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன். தயாங் தான் என் உலகமே. அவன் தான் என் உயிர், என் இதய துடிப்பே அவன் தான். இப்படி என்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறானே, இது நியாயமா அநியாயமா? இதை கேட்க யாருமே இல்லையா? சொல்லுங்கள், இதை கேட்க யாருமே இல்லையா? என் மனசில் அவனுக்கு கோட்டையே கட்டி வச்சிருந்தனே, இப்படி என் கோட்டையை சில்லாக உடைச்சிட்டு ரியா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறானே, என்கிட்ட இல்லாத அவகிட்ட அப்படி என்னத்தான் பார்த்துட்டா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். என் நெஞ்சில் இப்படி கல்லை தூக்கி போட்டானே, இதுக்கு என்ன ஒரு அடியாக கொண்டு இருக்கலாமான்னு ஜிமின் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டேய் ஜிமினா, போதுண்டா. ஏண்டா காலையிலே இப்படி சேட்டை பண்ணுற? ஐயோ, நீ என்ன சொல்கிறதுனே தெரியல, போடா. அம்மா, உண்மையை தாம்மா சொல்கிறேன், என்னை நம்புமா. நம்பிட்டேன். போ, உன் ஃப்ரெண்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கான். அவன் என்ன பண்ணான்னு போய் பாரு, போ. அம்மா, என் நம்ப மாட்டியாம்மா? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு அவனை கட்டி வையாம்மா? ஐயோ ஜிமினா, சேட்டை பண்ணது போதுண்டா, டைம் ஆகிடுச்சிடா, போடா. சரிம்மா, போரு. உங்களுக்கு கூட என் காதல் புரியல பார்த்தியா? அதை நினைக்கும் போது தான் என் மனசு கஷ்டமாக இருக்குது. கடைசியில் என்னையும் தேவதாஸ் ஆக்கிட்டீங்களே. நல்லா இருப்பீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்ட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு நேராக தயாங்க பார்க்க தான் போகிறான். அம்மா அப்பாவும் ஜிமியை நினச்சி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமின் நேராக தயாங்க ரூம் போயிட்டு, என்ன மச்சி ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்க போட்டிருக்கு. ஜிமினா, வாடா, எப்போ வந்த? நான் எப்பயே வந்துட்டேன். சாதா ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களே. ரியா மேலே அவ்வளோ பைத்தியம் போட்டிருக்கு. டேய் என்னடா? எப்படியோ அவள் கையில் காலில் விழுந்து கடைசியில் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். பரவாயில்லடா. டேய் ஜிமினா, ரொம்ப ஓட்டாதடா. நான் எங்கே ஓட்டுறேன்?
நானே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சோகமாக இருக்கேன். என்னடா சொல்கிற? என்ன உன் மேலே தான் உயிராக இருந்த. உன்னை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிடுன்னு பார்த்தேன். நீ என்னன்னா திடீர்னு ரியாவை மேட்ச் பண்ண போயிட்ட. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட்டு போய் கொஞ்சம் சரக்கு அடித்தாதான் மனசு கொஞ்சம் இதமாக இருக்கும். உன்னை எப்படி மறக்க போகிறனோ தெரியல. நான் என்ன பண்ண போகிறனோ புரியல. மனசெல்லாம் வலிக்குது. உயிரே போகிற மாதிரி இருக்குன்னு ஜிமின் ஓவர் பர்ஃபார்மன்ஸை இறங்கிட்டான் போல் இருக்கு. தாயான் ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். டேய், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? வர வர உன் குறும்புத்தனம் அளவே இல்லாமல் போயிட்டுருக்கடா. போதுண்டா, நிறுத்திக்கோ. போடா, நான் குறும்பு பண்ணுறேனா? நானே எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கேன்னு தெரியுமாடா? எல்லாம்பெல்லாம் உனக்கு புரியவே மாட்டுது. ஃப்ரெண்டு கூட தான் சுற்றிட்டுருக்கான். எனக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கலாம்ல. என்ன விட்டுட்டு அவன் தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலாம். ஏன் நாங்களாம் உங்களுக்கு அழகாக தெரியலையா? போடா போ. யாருமெல்லாம் உனக்கு புரியல. ஒரு நாள் புரியும், அப்போ கஷ்டப்படுவ போ. ஜிமினா, ரொம்ப பண்ணாதடா, முடியலடா. சரி விடு விடு. சரி, உன் அண்ணன் ஆரம்பரானா என்ன? ஆமாம் வாரான். நீ எதுக்கு அவனை கேட்குற? என்னடா அவனையும் சைட் அடிக்கிறியா? சீச்சி, அவனெல்லாம் போய் சைட் அடிப்பேனா? நான் அண்ணா மட்டும்தான் சைட் அடிப்பேன். டேய், என் அண்ணனுக்கு என்னடா குறை? உன் அண்ணனுக்கு வந்து குறையில்லை. பட் அவர் ஏன் டேஸ்ட் இல்லையே. உன் டேஸ்ட்னா எப்பட்றா? என் டேஸ்ட் எப்படின்னா, எனக்கு வரவன் க்யூட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும், கோவமே படக்கூடாது. அப்படிப்பட்டவர் தான் எனக்கு பிடிக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிற? என்ன நீ கேட்குற எல்லா குவாலிட்டியும் கண்டிப்பாக இருக்காது. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும்ல. நீ வேணா பார்த்துக்கிட்டே இருடா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வரதான் போகிறான், என்னை தூக்கிட்டு போக தான் போகிறான். பார்க்கலாம். நினப்பு தான் பொழப்ப கிடக்குமா. சரி விடு தயாங்கா, டைம் ஆகிடுச்சு, வா போகலான்ட்டு தயாங்கா கூப்பிட்டுக்கிட்டு ஜிமின் கீழே வரான். கீழே வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி எல்லாமே ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வெட்டிங் நடக்கிற அந்த மாலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. தயாங்க அம்மாவை பார்த்து, அம்மா ஆரம் எப்போதாம்மா வருவான், இன்னும் காணோம். டேய், ஆல்ரெடி நான் அவன்கிட்ட பேசிட்டேன்டா, அந்த வேலை இருக்கான், அவன் ஸ்ட்ரைட்டாக மாலுக்கு வந்துடுவான், நம்ம போயிடலாம். அவனோட செல்ல க்யூட் தம்பிக்கு மேரேஜ், அவன் எப்படி வராமல் இருப்பான்? இதெல்லாம் வந்துடுவான், இவனையும் கவலைப்படாத. எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்குமா. பார்க்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அண்ணன்னு கொஞ்சுவேன். அதுக்கப்புறம் அண்ணனையும் தெரியாது, அம்மா அப்பவும் தெரியாது. உன் பொண்ணாட்டியை மட்டும் தானே கொஞ்சுவேன். அம்மா, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் கல்யாணம் பண்ணாலும் நான் என்றைக்குமே உங்களுக்கு செல்லம் தானே? ஆமாம், எனக்கு என்றைக்குமே நீ செல்லந்தடி சொல்லன்ட்டு இதுங்க நல்லா அன்பு மழை பொழிஞ்சிட்ருங்க. ஜிமினால் இதை பார்க்க முடியல. என்ன ஒரு சோதனை. நான் ஒருத்தர் இருக்கேன், என்னை யாரும் கண்டுக்காமல் பெத்த புடியை மட்டும் கொஞ்சிறாங்க. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் காண்டாகி வந்துட்டுருக்கான். எல்லாருமே அந்த வெட்டிங் நினைக்கிறேன் அந்த மாலுக்கு போயிட்டாங்க. தயங்க ரொம்ப பரபரப்பாக இருக்கான், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப் லாங் அவ கூட ஹாப்பியாக வாழணும், பல கனவுகள் இருக்குது அவனுக்கு. ஆனால் தயாங்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் கனவு மொத்தமாக பொடியாக ஆக போகுதுன்னு தெரியாமல் இந்த ஒரு நிமிஷம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். மாலுக்கு வந்தவன் எங்கே ரியா இருக்கான்னு அவன் கண்ணு தேடிட்டு இருக்கு. ஆனால் பொண்ணை எங்கேயுமே காணோம். ஐயோ ரியா எங்கடி இருக்கு? அவனை பார்க்கணுண்டி. இப்போ நீ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்ப, உன் அழகை ரசிக்கணுண்டி. எங்கடி இருக்குன்ட்டு அவன் மனசு அப்படியே பரபரப்பாக இருக்குது. அப்போ ஜிமின் கிட்ட வந்து, டேய் எதுக்குடா இப்படி அலையிற? வருவாடா, எங்கடா போகிறா? இல்லை மச்சான், அவள் ஆல்ரெடி அழகு தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த டைமில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குடா. மனசை கட்டுப்படுத்த முடியலடா. பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் சொந்தமாகிட போகிறா. கொஞ்ச நேரம் உன்னால் பொறுக்க முடியாதா? போட ஜிமினா, உனக்கு என்ன தெரியும் என் தவிப்பு? நீயும் ஒருத்தவங்க தவிக்க போதான் தெரியும் ஒரு நிலைமை என்னன்னு. டேய் ஏன்டா நீ வேற, நானே கடுப்பில் இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத. போடா, நீ ஆளை பார்க்காம எனக்கு பைத்து முடிச்ச மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே. டேய் தயா, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடா. நானும் மனுஷன்தான், ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கோ. நானே என் ஆளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வைத்திருச்சில் இருக்கேன், நீயும் கூட சேர்ந்து வைத்திருச்சில் ஆக்காத. டேய் ஜிமினா, என்னடா பின்ன என்ன? நானே உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்ன விட்டுட்டு அந்த ரியாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஆர்மிக்கு கூட தெரியும்டா நான் அவன் மேலே உயிராக இருக்கணும். ஆனால் உனக்கு தான் என் ஃபீலிங்ஸை பற்றியே தெரியல.
உன் பக்கத்துலேயே இருந்தால உனக்கு என் ஃபீலிங்ஸ் தெரியல போருக்கு. ஜிமினா ரொம்பவும் பண்ணாதடா, என்னை டென்ஷன் பண்ணாதடா. சரி சரி, நான் ஒன்றும் டென்ஷன் பண்ணல, நீ ஹாப்பியாக இருந்துட்டு. ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸை கேட்டவொடனே தயாங்க அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிட்டு ஆரம் அண்ணான்னு சொல்லி ஓடி போய் ஆரமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரமும் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என் குட்டி செல்லத்துக்கு இன்றைக்கி மேரேஜ். என் தம்பி இன்னிருந்து பெரிய மனுஷன் போகிறான். இனிமேல் என் தம்பி என்னால் கொஞ்சம் முடியாது. கூட நேரத்துக்கு ஓடி வர மாட்டான். குடும்பஸ்தனாக ஆகிடுவான். இந்த அண்ணனை மறந்துடுவான். இனிமேல் நான் தனியாக இருக்கணும் போட்டுக்கிட்டு ஆரம் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி பொய்க்கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. தயாங்க சிரிச்சுட்டே, போங்கண்ணா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? இந்த தயான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் என்றைக்குமே அவங்க அண்ணனுக்கு இந்த தயான் குழந்த தான். நானும் உங்களுக்கு என்றைக்குமே குழந்த தான். எனக்கு உங்களை விட்டால் யாரும் கிடையாது. நான் என்றைக்குமே உங்களுக்கு குழந்தை தான்ட்டு தயான் ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரம் தயாங்க இறுக்கி ஹக் பண்ணிட்டு அவன் முடியை கோதி விட்டுட்டே, தயாங்குட்டி, உனக்கு இந்த மேரேஜ் சம்பவம் தானே, பிடிச்சி தானே பண்ணுறேன். அண்ணா, உங்களுக்கு தான் தெரியல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. தெரியும்டா, இருந்தாலும் கேட்குறேன். நாளைக்கு பின்னாடி ஏன்டா இவ்வளோ மேரேஜ் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால கேட்குறேன். நாளைக்கு பின்னாடி சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம், இது வேணால் நடக்கலாம். இது நடந்தாலும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும், புரியுதா? புரியுதுண்ணா. சரி வா உள்ளே போய் அம்மாவை பார்க்கலான்ட்டு ரெண்டு பேருமே உள்ளார போகிறாங்க. ஜிமின்னு ஒருத்தன் அப்படியே பாவமாக நின்றுருக்கான். அட்டா பாவி, அண்ணன் வந்தவொடனே ஃப்ரெண்டை மறந்துட்டேன். காலை கொடுமை, என்ன பண்ணுறதுண்டு ஜிமின் ஒரு பக்கம் புலம்பிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கான். உள்ளே போகிறோன்னே ஃபேமிலியோட ஐக்கியமாகி ஜாலியாக பேசி சிரித்து எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. மேரேஜுக்கான டைம் வந்தோடனே தயங்க ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணு எப்போ ரியா வரும், எப்படா அவளை மேரேஜ் பண்ணி அள்ளி கொஞ்சலான்னு அவன் உள்ளே இயங்கிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரியாவும் வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை கணக்கா அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. அவளை பார்க்க பார்க்க தயங்க ரொம்ப பூரிப்பாகுது. மனசெல்லாம் அப்படி சந்தோஷமாக இருக்குது. ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. அவன் மனசுலே கேட்டுக்கிறான், ஏய், இத்தனை நாள் இந்த அழகை எங்கடையும் ஒழிச்சு வச்சுருந்தா. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கா. இவளை இப்பயே தூக்கிக்கலாம் போல இருக்கே. எனக்கு வர கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. இப்பயே ஒரு கிஸ் அடிக்கணும் போல தோணுது. என்ன பண்ணுறதுன்ட்டு தயாக்கு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். ஜிம்மின் கிட்ட வந்து, அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, அவன் உனக்கு தான், நீ மொத்தமாக எடுத்துக்கலாம், பதறாத, ஏதாச்சும் பண்ணிடாத. பார்க்குறவங்க சிரிப்பாங்க. டே ஜிமினா, பாரு அழகாக இருக்கடா. ஆமாண்டா, அழகாக தான் இருக்கா. நான் என்ன இல்லைன்னா சொல்கிறேன்? உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு சொந்தமாயிடுவா. கொஞ்சம் அடக்கி வாசி சொல்லிட்டு தயங்க அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ரியா தயங்க முடி வந்து நிற்கிறா. அவளால் தயாங்க ஏறெடுத்து பார்க்க முடியல. அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்கா. தயாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறா. அடி பாவி, இத்தனை நாள் லவ் பண்ணுறோம், ஒரு நாளாச்சும் வெக்கப்பட்டு இருக்கியா? பாவி பாவா, மொத்த வெக்கத்தையும் நீங்கள் கொட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தயா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு. தயா கண்ட்ரோல் அசிங்கப்படுத்துறாத. தயா அசிங்கப்படுத்தாத. ஐயோ, கொலருதே, நாக்கெல்லாம் வளருதே, நான் என்ன பண்ணுவேன்? கொல்றாளே, என் எதிர்க்கு நின்று என்னை கொல்லாமல் கொல்றான்ட்டு தயாங்க ஒரே புலம்பிட்டுருக்கான். ஜிமினால் கேட்க முடியல. எங்கேயாச்சும் போய் முட்டிக்கலாமான்னு இருக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு? ஏன்னா இப்படி வழிகிறானே தெரிஞ்சுட்டு ஜிமின் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் வந்துடுறாங்க. மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயாங்கில் ரிங்கை கொடுத்து ரியாவுக்கு போட சொல்கிறாங்க. தயாங்கும் சந்தோஷமாக 1000 கனவுகளோட ரியா கையை பிடிக்க, அப்போது ஒரு கன் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டவுடனே எல்லாருமே ஒரு வித பயத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வாசலில் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. பார்க்க வேறப்பா கோட் சுட்டாம் போட்டுக்கிட்டு உள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயமாக இருக்குது. வந்தவங்க நேராக கண்ணை காட்டி எல்லோரும் மிரட்ட எல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. தயானுக்கும் ரியாவுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்களும் ஒரு வித பயத்தோடு தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே பயத்தில் இருக்க போது கொஞ்சம் பாடி கார்டு அப்படியே விலகி நிற்கிறாங்க. விலகின உடனே நம்ம ஸ்டைலாக கெத்தாக சூப்பராக நம்ம ஹீரோ ஜங்குக் என்ட்ரி கொடுக்குறாரு. பார்க்க எப்படி இருக்கானா, செம்ம ஹாட்டு, செம்ம ஸ்டைலு. ஆனால்
அது சொல்ல வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் பையன் லுக்கு சும்மா டெரராக இருக்குது. பார்க்குறவங்கள நடுங்க வைக்கிற அளவுக்கு அந்த லுக்கு அவ்வளோ ஃபயராக இருக்குது. ஜங்குக் அதே திமிரோட தெனாட்டோட அப்படியே உள்ளே வரான். ஜங்குக்கை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு வித பயம் நடுக்கும். உடலெல்லாம் நடுங்குது. உயிரே விட்டு போயிடும் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அவ ஒருத்தன் கேட்குறான், சார் யார் சார் இவன்? இவனை பார்த்து எப்படி நடுங்குறீங்க? எப்பா ஊருக்கு புதுசா? ஆமாம் சார் ஊருக்கு புதுசு தான். இவனை தெரியாதோ இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இவன் தான் ஜங்குக். இவன் தான் இன்டர்நேஷ்னல் மாஃபியா ஜங்குக். இவனை தெரியாதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. இவனை பார்த்தவங்க இது வரைக்கும் யாரும் உயிரோடு இருந்தும் கிடையாது. இவன் ஒரு இடத்துக்கு வரானா அந்த இடம் கண்டிப்பாக சுடுகாடாக மாறும். இப்போ இவன் வெளில வந்திருக்கானா கண்டிப்பாக இங்கே ஏதோ நடக்க போகுது. நம்ம உயிரோட இங்கிருந்து தப்பிக்கிறதே ஆச்சரியமான விஷயந்தான். இனி நம்ம இருக்க போகிறோமோ சாக போகிறோமோ. என்ன சார் சொல்கிறீங்க? அவ்வளோ கொடூரமானா? அப்போ போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? நீ ஒருத்தன். போலீஸெல்லாம் இவன்கிட்ட நெருங்கவே முடியாது. அவ்வளோ டேரான ஆள். இவன்கிட்ட யாராலுமே நெருங்க முடியாது. இவன் எங்கே இருப்பான், எப்போ வருவான், என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. ஆல்வேஸ் டேஞ்சரான ஆள் இவன். நம்ம அமைதியாக இருக்குது தான் நல்லது. நம்ம பேசுகிறத மட்டும் பார்த்தா அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான்ட்டு அந்த மனுஷன் அடங்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருந்தவனுக்கு உயிரே போகிற மாதிரி என்னடா கல்யாணத்துக்கு வந்தால் நம்மளை கருமாதி பண்ணிடுவானுங்களோன்ட்டு ஒரு வித பயத்தோடையே அவன் நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்குள்ளே கெத்தாக வந்து, என்ன கிம் அங்கிள், இந்த ஜங்குக்கிட்ட சொல்லாமல் உங்கள் செல்ல பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க? நான் இல்லாமல் அவன் எப்படி மேரேஜ் பண்ணுவான்? நான் தான் இங்கே இருக்கேனே. ஜங்கு என் பையனை விட்டுருப்பா. அது எப்படி அங்கிள் உங்கள் பையனை விட முடியும்? விட்டுறதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? அங்கிள் உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டேன் நான். உன் பையன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை. ஆனால் உன் பையனை கொல்லணும்னு வெறி இருக்குது. உன் குடும்பத்தையே அழுகுன்னு நினைக்கிறவனா உன் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்க நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி நான் விடுவேன்னு நினைக்கிறீங்க அங்கிள்? அங்கே உன் காலில் கூட விழுந்து கெஞ்சுறேன். எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா. இந்த கல்யாணத்தை நடக்க விடுப்பா. அப்படியா? நடக்க வேணுமா? நடக்க விடுறதுக்கு தான் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா? சொல்லுங்கள். அதுக்கு தான் வந்திருக்கேனா? என் குடும்பத்தை அழிச்சிட்டு என்னை என் அப்பா மட்டும் பிரிச்சுட்டு நீங்கள் மட்டும் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கன்னு அமைதியாக வாழ்த்துட்டு இருப்பேனா? நான் ஜங்குக், மாஃபியா ஜங்குக். நான் உங்களை யாரும் விட போகிறதில்ல. இந்த கல்யாணமும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறான். தயாங் நடுங்கி போய், பனி நீயா? நீ நீ இங்கே என்ன பண்ணுறன்ட்டு தயாங் நடுங்கி போய் பேசிகிட்டு இருக்கான். ரியா இதை பார்த்துட்டு, தயாங் உனக்கு இவர் தெரியுமா? ரியா இவர் தான் ஜங்குக், இன்டர்நேஷ்னல் மாஃபியா. இவன் ஒரு கொடூரன், கொலகாரன். இவன் இறக்கம் என்னன்னு கூட இவனுக்கு தெரியாது. இவன் ஒரு இடத்துக்கு வரானா அந்த இடம் கண்டிப்பாக நிம்மதியே இருக்காது. இப்போ இங்கே வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான். நம்ம கல்யாணம் நடக்குமான்னு தெரியலடி அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பயத்தோடு சொல்லிகிட்டு இருக்கான். ரியாக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அங்கே கோபமாக பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கை பார்த்த உடனே ரியாவுக்கு ஏன்னு தெரில ஒரு பயம் அவளை அறியாமலே ஏற்படுது. மனசெல்லாம் படபடன்னு இருக்குது. என்னன்னு தெரியல. பயந்து போய் பக்கத்தில் இருக்க தன்னவன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. தயாங் ரியாவை பார்த்து, ஒன்றும் இல்லடி பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அதே நேரத்தில் ஜங்குக் தயாங்கை பார்த்து முறைச்சிட்டு 2 பேரும் கையை கோத்து இருக்குத பார்த்துட்டு ஜங்குக் பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன தயா, உன்னுடைய ஸ்வீட் ஒய்ஃபி கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிற? நான் கொன்னுடுவேன்னு பயமா? இப்போ நீ என்ன பண்ணுற? அவள் கையை நீ ஏன் விட்டுற? அப்படி விடலை உன் ஸ்வீட் ஒய்ஃபி இப்போ செத்துருவா. எப்படி வசதி? கொல்லட்டுமா இல்லை நீ அவள் கையை விட்டுறியா? ஜங்குக் அவளை எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ். அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்போ கையை விடுறா. நான் விட மாட்டேன். அப்போ அவள் செத்துருவா அப்படின்னு சொல்லி கன் எடுக்க தயாங் பயந்து போய் ரியா கையை விட்டுறா. ரியாவுக்கும் பயமாக இருக்குது. பயத்தோடையே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். தயாங் எல்லாரையும் பார்த்து, இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது, என்ன போச்சு? எல்லாருக்கும் உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஓடிடுங்க. இல்லை
கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு இருந்தீங்கன்னா எல்லாரும் போனமா தான் போவீங்க. எப்படி வசதி அப்படின்னு கேட்டதான் எல்லாரும் விட்டா போதுன்னு அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தயாங் கிட்ட வரான். தயாங் பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். ஜங்குக் கிட்ட போயிட்டு அதான் கல்யாணம் நிடுச்சே, அப்படியே நின்றுட்டு இருக்கா, வா போகலாம். ஜங்குக் என்ன விட்டு ப்ளீஸ், எனக்கு கல்யாணம். ஆமாம் அதான் என்ன போச்சே, இனிமேல் உனக்கு கல்யாணம் கிடையாது. இனிமே உனக்கு நரகம் மட்டும்தான். அதுவும் இந்த ஜங்குக் தான் கொடுக்க போகிறான். ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ், நான் உன் கூட வர விரும்பல, என்னை விட்டுருன்ட்டு தயாங் பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் ஆறாமலாம் பார்க்க முடியல. தன்னோட செல்ல தம்பி கஷ்டப்படுறத எந்த அண்ணன் தான் பார்க்க முடியும். அதனால் ஆரம் வந்து ஜங்குக்கு ஷெட்டை பிடிச்சி, ராஸ்கல் உனக்கு என்ன தானே வேணும், எதுக்கடா என் தம்பியை டார்ச்சர் பண்ணுற, எதுக்கடா என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுற, அவன் சின்ன குழந்தைடா, அவனை போய் டார்ச்சர் பண்ணுறான்னு கோவத்தில் ஜங்குக்கு அரைஞ்சாரான். ஜங்குக் மறைச்சிட்டு, இங்கே பாரு மிஸ்டர் ஆரம், என்னை சீண்டி பார்க்காத, உன் குடும்பத்து மேலே நான் கொலை வெறியில் இருக்கேன். ஒரேடியாக போட்டாலும் போட்டுருவேன். உனக்கு ஸ்கெட்சு போட்டாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கெட்சு நடக்கும். அதனால தான் இப்போ சும்மா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, என் மேலே கையை வச்சதுக்கு உன்னை துண்டு துண்டாக வெட்டியிருப்பேன். எட்ட ஒதுங்கி நில்லு, என் கோவத்தை கிளறாத. என்னடா நீ மிரட்டா நான் பயப்பட நினச்சியா? நான் பயப்பட மாட்டேன், விட்றா என் தம்பியை. இங்கே பாரு, சொன்னா கேளு, எட்ட போயிடு. இல்லை உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை, எட்டப்போ. இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன மிரட்டினாலும் சரி, என்னை கொன்னாலும் சரி, என் தம்பியை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன். போயிடு இங்கிருந்து, என் தம்பியை விட்டு போயிடு. இங்கே பாரு ஆராம், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேனா, ஒருத்தவங்க சொன்னதால் பொறுமையாக இருக்கேன். அந்த பொறுமை கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், எல்லா நேரமும் இருக்காது. ஒதுங்கிடு, முடியாது. ஜங்குக் ரொம்ப நேரமாக தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆரம் சும்மா இல்லாமல் பேசி பேசி அவன் டென்ஷன் பண்ணிகிட்ருக்கான். வந்துச்சு ஒரு கோவம். அந்த கோவத்துலேயே பலான்னு ஒரு அறை விட அந்த அடியோட வீரம் தாங்காமல் ஆரம் மயங்கியே விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ஹட்டா பாவி, ஒரே அடியில் இப்படி ஆக்கிட்டான்ட்டு ஜிமின் பயந்து போய் நடுங்கி போய் நின்றுட்டுருக்கான். தயாங் தான் அண்ணன் விழுந்துக்கிறத பார்த்துட்டு பயந்து போய், அண்ணா அண்ணா என்னாச்சுன்னா, எழுந்துனான்னு பயங்கரமாக அழுகுறான். ஜங்குக் கிட்ட வந்து தயாங்க பிடிச்சி இழுத்து அவனை தூக்கி ஸ்டோலர் மேலே போட்டுன்னு அவன் பசனும் போயிட்டுருக்கான். தயாங் கத்துறான், என்னை விட்டுன்ட்டு கத்துறான். ஜங்குக் அதெல்லாம் காதலே வாங்கலை. அவன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அம்மா அம்மா காப்பாற்றுக்குமா, அப்பா காப்பாற்றுக்குமா, அண்ணா அண்ணான்னு தயாங் பயங்கரமாக கத்துறான். ஆனால் யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. ஜங்குக் தயாங்கை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடறான். ஓகே கைஸ், இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரியும் பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்குன்னு, இங்கே மழையும் காற்றுமா இருக்குடா, பார்த்தா இடி கூட இடிக்குது பார்த்தீங்களா, அதனால தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ கிளியராக போட ட்ரை பண்ணுறேன்டா. பை, டேக் கேர், லவ் யூ கைஸ்.